அனைத்து மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், இந்த மாவட்டத்தில் உள்ள மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். உங்களை இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு மாநாடு முடிந்த பிறகு அவன் மனநிலை நிச்சயமா நிறைய மாறி இருக்கும். அங்க போலாமா, இங்க போலாமா, இவங்க கிட்ட போலாமான்னு கொஞ்சம் இருந்தான். மாநாடுக்கு வந்ததுக்கு பிறகு ஐயோ நான் எங்கேயும் போக மாட்டேன், எங்க அண்ணன் அன்புமணி இருக்கிறார், போனீங்கன்னா அவன் அப்படியே பொடிச்சுட்டு வந்து அவன் நல்வழி வரும் காலம் நம்ம காலம் மாற்றுங்கிறதே கிடையாது. அதனால இதையெல்லாம் இந்த 3 திட்டங்களும் உடனடியாக செய்யுங்கள். நான் நம்ம பணியவர் அலுவலகத்தில் உங்களுக்கு மானிட்டர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இதெல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணி இதெல்லாம் இந்த ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஆப் சொல்லுவாங்க. 2 வருஷமா பண்ணிட்டேன். ஆனா அது வந்து வெளியிடுற சூழல் வரல. நினைக்கிறேன் இப்போ ஃப்ரீயா போயிட்டு அந்த ஆப்ல அது என்னன்னா 2-way கம்யூனிகேஷன். கிளையில இருக்கிற கிளை செயலாளர் வந்து நேரடியாக என்னோட தொடர்பு பண்ணலாம். பணியூர்ல எப்போனா வரலாம், யாரும் வரலாம், அது வேற. அங்க இருந்து செய்திகள் சொல்லலாம், இங்க இருந்து செய்தி போகும், பரிமாற்றங்கள், அங்க கிளையில பிரச்சனை, அந்த ஒன்றியத்துல பிரச்சனை, நகரத்துல ஏதாவது பொது பிரச்சனை, கட்சி பிரச்சனை, ரெண்டுமே ஏழை கொண்டு வரலாம். தினம் இவ்வளவு ஆளுங்கெல்லாம் போட்டு அதை பார்த்து பராமரித்து அதுக்கு விடைகள், தீர்வு எல்லாமே அந்த ஆப் மூலயமா நம்ம பண்ண போறோம். ஆனா முதல்ல இதை கொடுத்துருங்க. சில பேர் கேட்டாங்க, ஏன் இந்த கார்டு கொடுத்துருங்க, டிஜிட்டலா பண்ணிட்டீங்களே, ஆன்லைன்ல பண்ணுங்கள, அப்படிலாம் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியும், ஆனாலும் இப்ப வேண்டாம். ஏன்னா முதல்ல என்னன்னா நேரடியா தம்பியோ தங்கையோ நேரடியா போய் பார்த்து கையெழுத்து வாங்கி இதுல பண்ணி அதுக்கப்புறம் அப்கிரேட்ஸ் அதெல்லாம் பண்ணிக்கலாம், டிஜிட்டலா பண்ணிக்கலாம். அதை நீங்க செய்யணும், வேகமா இல்லை செய்யுங்க. அதனால ஒரு அர்ப்பணிப்போடு இதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். இந்த நேரத்தில் இருக்கிற ரொம்ப முக்கியமான கட்டத்தில் நாம் இருக்கிறோம், முக்கியமான நேரத்தில் நாம் இருக்கிறோம். அதனால இதெல்லாம் மனதில் வையுங்கள். ஏதோ சில குழப்பங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது, அதெல்லாம் தற்காலிகமான குழப்பங்கள் எல்லாம் எல்லாமே சரியாகிடும். சரிப்படுத்திடுவோம், சரிப்படுத்திடுவேன். இன்னைக்கு காலையில ஒரு லெட்டர் நம்முடைய பொருளாளர் திலகபாமாவுக்கு மாற்றா ஏதாவது ஒரு அறிவிப்பு. அடுத்த 10 நிமிஷத்துல நான் ஒரு லெட்டர் கொடுத்துட்டேன். திலகபாமா பொருளாளராக போடுவார். ஏன்னா அவங்க எடுக்கிறது எனக்கு அதிகாரம் இல்லை, வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது. பொதுக்குழு உங்களுக்கு தான் அதிகாரம், நீங்க தான் பொதுக்குழு. இப்ப நானும் அவங்களும் பொதுச்செயலாளர் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். நீங்க நினைச்சாதான் எங்களை நியமனம் பண்ண முடியும், எடுக்க முடியும், வேற யாராவது பண்ண முடியாது. இதுதான் நம்ம கட்சியினுடைய விதிகள், பைலாஸ். இந்த விதிகள், இந்த பைலாஸ் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட பாட்டாளி கட்சியுடைய பொதுக்குழு அதுவால் தேர்வு செய்யப்பட்ட நாங்கள் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டோம். இந்த மாநாடு பத்தி சொன்ன நான், இந்த மாநாட்டுக்கு எனக்கு பேரு இதை நான் நடத்தினேன், நீங்க தான் நடத்தினீங்க. அது உங்களுடைய வெற்றி, அது நம்முடைய வெற்றி. கணேஷ்குமார் சொன்னாப்ல, நான் காலையில பேசினேன், பொதுக்குழு நீங்க தான் பொதுக்குழு. நீங்க யாரை தேர்வு பண்ணணும், நீங்க முடிவு பண்ணா தேர்வு பண்ணலாம். எனக்கு நான் எவ்வளவோ பதவிகள் பொறுப்புகள் தான் நான் பார்த்துட்டேன். ஆனா என் மனசுல நான் கொண்டு ஒரு தலைவரா நான் என் மனசுல நான் பார்க்கல. நான் உங்களை போன்ற ஒரு தொண்டன் தான், அடிமட்ட தொண்டன் தான். அதான் கணேஷ் சொன்ன மாதிரி, சரி தொண்டனா என்னன்னா ஒரு உங்களோடு தலைமை தொண்டனா நான் இருக்கணும். என் மனசுல அப்படிதான் இருக்கு. என்னுடைய நான் வகிக்கின்ற பொறுப்பினுடைய முடிவு
நீங்க தான், வேற யாரையும் பண்ண முடியாது. அதனால மனசுல நிறைய பேருக்கு பேச முடியல. நம்ம நண்பர்கள்லாம், மீடியா நண்பர்கள்லாம் இருக்காங்க, பேசிக்கிறேன். அதனால அப்புறம் பார்த்தா சிவகுமார் லெட்டர் நீங்கதான் அந்த தொகுதி 3 தொகுதியுடைய மாவட்ட செயலாளர், கட்சி தலைவர் தான் மாற்ற முடியும். என் கடிதம் தான் செல்லும். என்னையிலிருந்து கட்சி தலைவரா நீங்க தேர்வு தெரிவிக்கணும், அன்னிலிருந்து மன உளைச்சல் தான். நேற்றுதான் விடுதலை கிடைச்சது. இன்னைக்கு நம்ம வேகமா போலாம். எங்க தடைகள் வந்தாலும் அதை உடை தெரிந்து நான் முன்னேற முடியும். அதே வேளையில் நம்ம கட்சி, நம்ம இயக்கத்தை, நம்முடைய சமூக நீதி போராளி, மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவருடைய கொள்கைகளை நாம் கடைபிடிப்போம். அவருடைய கொள்கைகள், கோட்பாடுகள், சமூக நீதி, சமத்துவம், சனநாயகம், அதை கடைபிடித்து பாட்டாளி கட்சி அடுத்த கட்டத்தில் நாம் கொண்டு வருவோம். நம்முடைய உடனடி இலக்கு நாம் பலமாக, இன்னும் பலமாக அணுகி அமைத்தல், நம்ம அமைப்பு இன்னும் கூடுதலாக பலப்படுத்தி வருகின்ற தேர்தலில் நாம் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். அடுத்த கட்டம் நம்முடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும். இது நீங்க பாத்தீங்க, மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு ஒரு பிரச்சாரம் 1 வருஷம் தான். நம்ம இந்தியா முழுவதும் இந்த பிரச்சாரம் போச்சு. அன்னைக்கு பிரச்சாரம் வெற்றி பெற்றது, நம்ம வெற்றி பெற முடியல. அன்னைக்கு கலைஞர் ஒரு பக்கம், ஜெயலலிதா அம்மையார் ஒரு பக்கம் இருந்தாங்க. அதே பிரச்சாரம் 2019 நம்ம பண்ணியிருந்தோம்னா இந்நேரம் நம்ம ஆளுங்கட்சியா இருந்திருப்போம். ஆனா பண்ண முடியாத அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். வேண்டாம். நான் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ சோதனைகளை நான் சந்திச்சிருக்கிறேன், எவ்வளவு அவமானங்களை நான் சந்திச்சிருக்கிறேன், அபாண்டமான பழிகளை நான் சந்திச்சிருக்கிறேன், நான் சுமந்திருக்கிறேன். ஆனா இது அத்தனையும் என்னை மேலும் மேலும் இன்னும் உறுதிப்படுத்தியிருக்கிறது, தன்மைப்படுத்தியிருக்கிறது. இன்னும் எனக்கு வேகமாக முன்னேறணும் அந்த வைராக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறது. அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு இப்படி யாராவது என்னென்னமோ பழி போட்டாங்க, அபாண்டமான பழிகள் தான் போட்டாங்க. ஆனா எனக்கு அதெல்லாம் இப்படிதான் தட்டிட்டு போடுவேன். ஆனா உலகத்துல நான் ரொம்ப நேசிக்கிறது எங்க அம்மா தான். அவங்க ரொம்ப நேசிக்கிறது என்னதான். எங்க அம்மாவுக்கு குடும்பம் கூட அவங்க மேல படம் விட மாட்டேன். இது வரைக்கும் இல்லை, இதுக்கப்புறமும் இப்படியெல்லாம் அபாண்டமான வார்த்தைகள்லாம் அது மட்டும்தான் எனக்கு. அதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். அதில் இங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், ஏன் நீங்க யாருமே எந்த கவலைப்பட வேண்டாம். இந்த பொறுப்பு இப்படி மாத்திட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கலாம் கிடையாது. அடுத்த 10 நிமிஷத்துல உங்களுக்கு லெட்டர், நீங்க தான் தொடர்ந்து லெட்டர். ஏன்னா எனக்கு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு. இந்த டீமை உருவாக்குவதற்கு கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த டீமால தான் இப்ப இந்த மாநாடு வெற்றிகரமாக நடத்தியது. யாரால? இந்த டீம்.
இவங்கதான் பண்ணிருக்கிறாங்க. ஏன் இந்த டீம் வச்சுட்டு நான் அடுத்தது ஆட்சி வர முடியாதா என்ன? நிச்சயமா வர முடியும். இந்த டீமை கெடுக்கிறதுக்கு குழப்பறதுக்கு அதெல்லாம் எது சூழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு, ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. அது உறுதியா நான் உறுதியோட என்னென்ன குழப்பங்கள்லாம் நம்ம பார்த்தோம். வெளியில போனவங்க, துரோகம் பண்ணவங்க, அது பண்ணவங்க, இது பண்ணவங்க லெட்டர் பாத்தீங்களா? அதனால நீங்கள் உறுதி எடுத்து களத்தில் இறங்குங்கள், வேகமாக இறங்க வேண்டும். இது ஒரு செயல் திட்டம். இதற்கு பிறகு அடுத்த செயல் திட்டம் இந்த சாதிவாரி கணக்கு சம்பந்தமா ஒரு செயல் திட்டம் இருக்குது. அதிகம் அடுத்த போறோம்.